ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் அதிகமான புரதச்சத்து நிறைந்த காலை உணவை எப்படி செய்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் புரதச்சத்து ரொம்ப முக்கியம். குறிப்பாக வயதானவர்களுக்கு புரதச்சத்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் அவங்களோட தசைகள் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி புரதச்சத்து நிறைந்த உணவை காலையில் நல்ல இட்லி தோசையாக எடுத்துக்கும் போது குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க. புரதச்சத்து வேணுன்றதுக்காக கடையில் போய் நிறைய ப்ரோட்டீன் பவுடர் அப்படி இல்லைன்னா 4-5 முட்டையை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். வாங்க வீடியோவுக்கு போய் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம இட்லி தோசை ரெண்டுமே செய்ய போகிறோம். அதுவும் ப்ரோட்டீன் நிறைஞ்ச இட்லி தோசை செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். இது 4-5 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கழுவியாச்சு. இதில் தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கேன். இது அப்படியே 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு மிக்சியில் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கத்தில் 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்தை 2 மணி நேரம் ஊறினா சரியாக இருக்கும். ஆட்டுறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முதல்ல ஊற வச்சா சரியாக இருக்கும். இதையும் 4-5 தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், உளுந்தும் நல்லா ஊறி இருக்குது. அதே நேரத்தில் பாசிப்பயிரும் நல்லா ஊறி இருக்குது. இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. வெண்ணெய் மாதிரி இருக்கணும். உளுந்து இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு இட்லி தோசை ரெண்டுமே நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். இன்னொரு பக்கத்தில் பாசிப்பயிரும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ரெண்டையும் அரைச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாசிப்பயிறு உளுந்து ரெண்டுத்தையுமே நல்லா கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரம் சின்னதாக இருக்குது. மாவு இப்போ புளிக்கணும். புளிச்சா உங்களுக்கு மாவு நிறையா காணும். அதனால் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 4-5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கையை வச்சு கலந்து நல்லா அடித்து கலந்துக்கூடும். இந்த மாதிரி செய்யும்போது தான் உங்களோட இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நல்லா அடித்து கலந்து விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு மாவை நல்லா அடித்து கலந்து விட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட இட்லி நல்லா பந்து மாதிரி சாஃப்டாக கிடைக்கும். இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு இதை மூடியை போட்டு நல்லா புளிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா புளிச்சிருக்கு. இப்போ கரண்டியை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியுது, நல்லா ஏர் பபிள்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. நல்லா புளிச்சிருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இன்னொரு பக்கத்தில் இட்லி பானையில் நல்லா தண்ணி நல்லா தளன்னு கொதிக்குது. தண்ணி கொதிச்சோன்னே தான் நம்ம இட்லி தட்டில் இட்லியை ஊற்றணும். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நான் துணியில் தான் ஊற்ற போகிறேன். துணியை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு நீங்கள் இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ இட்லியை ஊற்றியாச்சு. இப்போ இட்லி பானையில் நம்ம இட்லி தட்டை வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ தட்டை வச்சாச்சு. மூடியை போட்டு 8லேருந்து 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். அதுக்கு பிறகு திறந்து பார்த்துடலாம். இட்லி பானையில் இட்லியை வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், இப்போ இட்லி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ தண்ணி தெளிச்சுக்கோங்க இட்லியில். இப்போ தண்ணியை தெளித்த உடனே எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்திங்கன்னா துணியில் ஒட்டும் இட்லி. அதனால் 1 நிமிஷம் நல்லா ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக பந்து மாதிரி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இட்லி மாவில் செஞ்சால் கூட இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காது போல், அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதிகமான புரதச்சத்து நிறைந்த பாசிப்பயிரை வச்சு இந்த மாதிரி இட்லி நீங்கள் காலையில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக நான் பிச்சு காட்டுறேன். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப அருமையாக இருக்கும். டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாவில் தோசையும் ரொம்ப பிரமாதமாக ஊற்றிடலாம். வாங்க அதையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தோசைக்கல்ல நல்லா சூடானோன்னு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு 1 குழிக்கரண்டி அளவுக்கு மாவை எடுத்துக்கோங்க. இட்லி ஊற்றுற மாவே தான், ஆனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். அந்த அளவுக்கு கலந்துட்டு 1 குழிக்கரண்டி மாவை எடுத்து நல்லா இந்த மாதிரி நல்லா ஊற்றிக்கோங்க. நல்லா மெலிசாக ஊற்றிக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் டு லோலியே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். தேவையான அளவுக்கு நெய், அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ தோசை கரண்டியை வச்சு லேசாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் ரோஸ்ட் மாதிரி உங்களுக்கு தோசை கிடைக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. லேசாக அழுத்தம் கொடுத்துருங்க. ஒரே மாதிரி நல்ல பேப்பர் மாதிரி வரணும்.
அங்கங்கே மொத்தமாக இருக்கக்கூடாது. நல்ல மெலிசாக இந்த மாதிரி மெலிசாக நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே தோசை கரண்டியை வைக்காமையே உங்களுக்கு தோசை கல்லிருந்து தோசை வந்து தானாக வெளியில் வருது. பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா பேப்பர் ரோஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும். பாருங்கள், ரொம்ப அருமையாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ நல்லா பேப்பர் ரோஸ்ட் மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தோசைக்கல்லிருந்து தோசையை எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப அருமையான பாசிப்பயிறு தோசையும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. புரதச்சத்து அதிகம் நிறைஞ்ச இட்லி, அதே மாதிரி கிறிஸ்பியான புரதச்சத்து நிறைந்த தோசையும் ரெடி ஆகிடுச்சு. நல்ல கமகமான நல்ல சுட சுட சாம்பாரோட கார சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ப்ரோட்டீன் சத்து வேணுன்றதுக்காக கடையில் போய் காசு கொடுத்து நிறைய ப்ரோட்டீன் பவுடர் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வாரத்தில் 2-3 நாள் பாசிப்பயிரை வச்சு இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அதிகமான ப்ரோட்டீனும் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் வீட்டில் செஞ்சு ஆரோக்கியமாக சாப்பிட்ட திருப்தியும் உங்களுக்கு இருக்கும். வயதானவங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த பாசிப்பயிறு இட்லி தோசையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching, friends.